ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அண்ணி, வாசனே, இங்க பாரு. அண்ணி, இங்க பாரு. அண்ணி, இங்க பாரு. அண்ணி, அண்ணி, என்னங்க அண்ணி? நமக்கு என்ன ஆக போதோ? சிஸ்டர் நம்மளதான் பாக்குது. போ போ ஓடி. அம்மா, தாயம்மா, நாகம்மா, அக்கா, அண்ணி. என்னாச்சு? ஏன் எல்லாரும் எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்கீங்க? அண்ணி, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல அண்ணி. நீங்க நல்லாதான் இருக்கீங்க. நான் நல்லாதான் இருக்கேன். லூசு எனக்கு என்ன? என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க அவ? வாட் எ மிராக்கல். ஏதோ ஒரு சக்தி தான் உங்களை காப்பாத்தி இருக்கு. டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு என்ன ஆச்சு? ஏய் மாரி, ஏன் அங்க நிக்கிற? வா. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஷீ இஸ் ஆல் ரைட். நான் வரேன். என்ன அவங்க எல்லாரும் லூசா இருக்கீங்க? என்ன சொல்லிட்டு போறாங்க அவங்க? எனக்கு என்னதான் ஆச்சு? நான் நல்லா தானே இருக்கேன். அது ஒண்ணும் இல்லக்கா, நீங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க, அவ்வளவுதான். மாறி ஏதோ தெய்வசக்தி உள்ள பொண்ணு நினைக்கிறேன். அதனாலதான் ஹாசினி இப்ப பொழைச்சிருக்கா. ஆமா ஆமா, நீ சொல்றது உண்மைதான். மாறி செஞ்ச வேண்டுதல் தான் ஆசினிய காப்பாத்தி இருக்கு. இனி அந்த பொண்ணுக்கு எந்த ஆபத்துமே இல்ல. ஆயுஸ் கெட்டிதான். மாமா, இவங்க என்ன சொல்றாங்க? அது நீ மயங்கி விழுந்ததும் மாறி உனக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிட்டா, அத சொல்றாங்கம்மா. ஆமாக்கா, அதத்தான் சொல்றாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? நான் வீட்டுக்கு கிளம்புறத பத்தி கேக்கல. ஹாசினிக்கு ஃபங்க்ஷன் நடத்த அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கி கொடுத்தா நீ வீட்டை விட்டு போறேன்னு சொன்னல, அத மறந்துட்டியா என்ன? ஹஸ்பண்ட் சார், நான் பட்டிக்காடு. சொன்ன வார்த்தையா அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் மறக்க மாட்டேன். ஓகே, இப்ப நீ வீட்டை விட்டு போக போற, அத சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க ஹஸ்பண்ட் சார். என்னால இப்போ வீட்டை விட்டு போக முடியாது. ஏ பட்டிக்காடு, என்ன என்ன முட்டாள் நினைச்சிட்டு இருக்கியா? அப்ப போறேன்னு சொல்லிட்டு நீ நினைச்சதை சாதிச்சுட்டு இப்ப முடியாதுன்னு சொல்ற. வேண்டாம், என்ன டென்ஷன் பண்ணாத. நீ கிளம்புற வழியை பாரு. கோச்சுக்காதீங்க ஹஸ்பண்ட் சார். அடுத்த வாரம் வரலட்சுமி பூஜை இருக்கு. அதனால ஒரு வாரம் டைம் கொடுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். நீ படிக்காத பட்டிக்காடு நினைச்சேன், ஆனா பயங்கரமான ஆளா இருக்க. கல்யாணத்துல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்க. உன்னை பார்த்தாலே எனக்கு யோ சார், கோவமா வருதா ஹஸ்பண்ட் சார்? நீங்க என் மேல எவ்வளவு வேணாலும் கோவப்படுங்க, நான் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். என்ன ஹஸ்பண்ட் சார்? வாங்க ஹஸ்பண்ட் சார், வீட்டுக்கு போலாம். அம்மா, நீங்க எதுக்கு சிரமப்பட்டு இங்க வந்தீங்க? அக்கா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தீங்கன்னா நானே வந்து உங்களை பாத்திருப்பேன்ல. வாசல் வரைக்கும் தானமா நீ வருவ, வீட்டுக்குள்ள வரமாட்டியே. உன்னை வாசல்லயே நிக்க வச்சு பேசி அனுப்புனா அது நல்லாவா இருக்கும்? அது மட்டும் இல்ல மாறி, வீட்டோட மூத்த மருமகனே, உன்கிட்ட ஒரு முக்கியமான பொறுப்பை ஒப்படைக்கணும். அதுக்காக தான் ஹாசினியை கூப்பிட்டுக்கிட்டு உன்னை பார்க்க வந்தோம். என்கிட்ட முக்கியமான ஒரு பொறுப்பை ஒப்படைக்க போறீங்களா? என்னத்த சொல்றீங்க? பயப்படாத மாரி, நீதான் பக்தி பழமாச்சே, உனக்கேத்த பொறுப்புதான். ஒண்ணு இல்ல மாறி, நாளைக்கு நம்ம வீட்ல வரலட்சுமி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். அந்த பூஜையில நீ கலந்துக்கணும். நீ ஏன் யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுதுமா. நாளைக்கு நீ வீட்டுக்குள்ள வர்றதுக்கு எந்த தடையும் இருக்காது.
தாரா உன்னை எதுவுமே சொல்ல முடியாது. என்னத்த சொல்றீங்க? மாரி, நாளைக்கு வீட்ல நடக்கிற வரலட்சுமி பூஜைக்கு எங்க சாமுண்டீஸ்வரி அக்கா வராங்க. பரம்பரைக்கு அவங்கதான் மூத்தவங்க. அவங்க முன்னால தாராவோட அதிகாரம்லாம் செல்லவே செல்லாது. சூர்யாவாலையும் எதுவும் சொல்ல முடியாது. அதனால நீ பூஜையில கலந்துக்கிறதுல எந்த சிக்கலுமே இருக்காது. வரலட்சுமி பூஜைக்காக நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் புதுசா புடவைங்க எடுத்தோம். இத பாரு, ஹாசினி வச்சிருக்கா. இது உனக்கு. இந்த புடவைய கட்டிக்கிட்டு தான் நாளைக்கு நீ பூஜைக்கு வரணும். அண்ணி, இந்தாங்க, உங்க கையால கொடுங்க. மாரி, இந்த வாங்கிக்கோ. ஃபேமிலில இருக்கிற எல்லாருக்குமே நான் தான் புடவை செலக்ட் பண்ணேன். உனக்கு நான் செலக்ட் பண்ணிருக்கிற புடவை உன்னோட கலருக்கு மேட்சா இருக்கும். இந்த புடவைல நாளைக்கு நீ தேவதை மாதிரி இருப்ப. மாரி, சொல்லுங்கம்மா. நாளைக்கு பூஜையில 9 சுமங்கலி பெண்களுக்கு ஜாக்கெட், மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு இதெல்லாம் தானமா கொடுக்கணும். தெரியுமா? நீயும் ஹாசினியும் தான் இந்த வீட்டு மருமகளுங்க. அதனால நீங்க 2 பேரும் அக்கம் பக்கத்துல இருக்கிற சுமங்கலி பெண்களை எல்லாம் நாளைக்கு பூஜைக்கு வர சொல்லிடுங்க. சரிங்க பெரியமா. வணக்கம்மா. சூர்யாவுக்கு கிராமத்துல வச்சு கல்யாணம் நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன். நானே வீட்டுக்கு வந்து சூர்யா பொண்டாட்டிய பாக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பொண்ணு அழகா லட்சணமா தான் இருக்கா. உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும்க்கா. நாளைக்கு வீட்ல வரலட்சுமி பூஜை வச்சிருக்கோம். நீங்க அவசியம் வந்து பூஜையில கலந்துக்கணும். இந்தாங்க, குங்குமம் எடுத்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷம் ஹாசினி. தேவி அக்கா இருக்கும்போது வருஷம் தவறாம வரலட்சுமி பூஜை நடக்கும். நானும் தவறாம கலந்துக்குவேன். அவங்க போனதுக்கு அப்புறம் 20 வருஷம் கழிச்சு வீட்டோட 2 மருமகளும் வந்து கூப்பிட்டிருக்கீங்க. நான் கண்டிப்பா வந்து கலந்துக்கிறேன். அக்கா, இன்னும் மத்தவங்களெல்லாம் கூப்பிடணும். நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா. மறக்காம நீங்க வந்துருங்க. கண்டிப்பா நான் வரேம்மா. வரோம்க்கா. பூஜைக்கு ஆளையா கூப்பிடுறீங்க? இருங்க. நிர்மலா, சகோதரி நிர்மலா, எங்க ஆளை காணோம்? வாங்க. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். இப்பதான் ஹாசினியும் மாரியும் வந்து பூஜைக்கு கூப்பிட்டு போறாங்க. தெரியுமே, நாளைக்கு எங்க வீட்டுல ஒரு பூஜை இருக்குது. அதுல நீ கலந்துக்கணும்னு கூப்பிட்டு இருப்பாங்களே. ஆமா அண்ணே, கூப்பிட்டாங்க. அவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லி நாளைக்கு பூஜையில கலந்துக்க நீ வீட்டுக்கு வந்த அப்புறம் நீ உயிரோடயே இருக்க மாட்டா, பாத்துக்க. என்னண்ணே, என்ன சொல்றீங்க? நீங்க காமெடி எதுவும் பண்ணலையே. என்ன பார்த்தா உனக்கு காமெடி பீஸா தெரியுதா? நான் சீரியஸா தான் சொல்றேன். இந்தாங்கம்மா. கொடுங்க. ஐயா, வேறத வேணுமா? எல்லாம் இருக்குமா? சரி. பூஜைக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அடுத்து ரூம்ல பழைய நகைப்பட்டி வச்சிருக்கேன், அத போய் எடுத்துட்டு வா. அத்தை, இந்தாங்க. தினேஷ், அங்க பாத்தியா? என்னம்மா நகைப்பட்டி இவ்வளவு பழசா இருக்கு? என்ன நகை இதெல்லாம்? இவ்வளவு நகை? இவ்வளவு நகையா? இதெல்லாம் தேவி அக்காவோட நகைங்க. ஓ, இது பூஜையில வை. திரும்பி வர. ஏன் சிஸ்டர், அந்த நகைப்பட்டிய இங்க கொண்டாந்து வைக்க சொன்னீங்கல்ல, இதுல ஏதாவது பிளான் இருக்கணுமே சிஸ்டர்? பிளான் இருக்கு.
சாமுண்டீஸ்வரி அக்கா வராங்கல்ல, அவங்க பூஜையை ஆரம்பிக்கும் போது இந்த நகையெல்லாம் என்ன போட்டுக்க சொல்லி பூஜையை ஆரம்பிக்க சொல்லுவாங்க. அப்போ இந்த நகை பூரா எனக்கு சொந்தமாகும். இது என்னோட வெறும் ஆசை மட்டும் இல்ல, 20 வருஷ கனவு. அதானே, என்னடா அது எலி சேலை கட்டிக்கிட்டு ஓடுதேன்னு பார்த்தேன். சூப்பர் சிஸ்டர். ஹஸ்பண்ட் சார், ஹஸ்பண்ட் சார். मशोमराते यतोनिताः दिवेताः नमः परिशौर्यान् विश्वानावे वसन्तं दुरिताग्नेः महादेवी च विघ्नः विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् या देवी सर्वभूतेषु लभेन संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः गन्धद्वारां दुरादर्शां नित्यपुट्टां गरीषिणीं ईश्वरीकं सर्वभूतानां कामिको वक्वजे சாமி சாரி तन्नो लक्ष्मी प्रचोदयात् महालक्ष्मी नमः दुर्गालक्ष्मी सरस्वती नमः कार्त्याजना च विद्महे कन्याकुमारी धीमहि चन्द्रां हिरण्मये लक्ष्मी ध्यातवेदो महावहः
சாமுண்டீஸ்வரி அக்கா வந்துட்டாங்க. அண்ணே சுஜாதா, ஓம் சர்வம். தாரா, ஒரு நிமிஷம். என்ன சென்னி? இந்த வரலட்சுமி பூஜைய நீ விரும்பி ஏற்பாடு பண்ண மாதிரி எனக்கு தெரியல. நீ ஏதோ வேண்டா வெறுப்போட தான் இந்த பூஜையே பண்றேன்னு எனக்கு தோணுது. மனசார விரும்பி செய்யாத எந்த காரியமும் சரியா வராது. இல்ல, அதுவும் தெய்வ காரியத்துல அது ரொம்ப முக்கியம் தாரா. அப்படியெல்லாம் இல்ல அண்ணி. வரலட்சுமி பூஜையில நீங்க வந்து கலந்துகிட்டு உங்க கையால பூஜையை தொடங்கி வைக்கிறீங்கன்னு சொன்னதுமே நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். அப்புறம் எப்படி அண்ணி இந்த பூஜையில எனக்கு விருப்பம் இல்லாம போகும்? தாரா, என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. ஒருத்தரோட கண் அசைவு, அவங்க விடுற மூச்சு காத்த வச்சு அவங்க மனசுல என்ன ஓடுதுன்னு கண்டுபிடிச்சிடுவேன். அதுவும் ஈஸியா தெரியும்ல. மனசுல ஒன்ன வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசாத. நீ இந்த வீட்ல வேற எதுக்கோ ஆசைப்பட்டு பூஜைக்கு சம்மதிச்ச மாதிரி எனக்கு தோணுது. சொத்து விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்களோ? என்ன நீங்க? என் மகன் சூர்யா நல்லா இருக்கணும், என்னைக்குமே அவன் சந்தோஷமா இருக்கணும். இதை விட என் மனசுல ஒண்ணுமே இல்ல அண்ணி. சரி, எது எப்படி, நீ இப்போ தேவியோட இடத்துல இருக்க, அதனால சாமி கும்பிடு. ஓம் இரண்டவர்ணாம் அருணீம் சுவர்ணரஜஸ்ரஜாம் சந்திராம் இரண்மஜே லக்ஷ்மீம் ஜாதவேதோ மகாவஹாம் ஸ்ரீ வரலட்சுமி அம்பிகாஜி நமஹ. கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பாஜாமி. உட்காருங்க. இந்த வரலட்சுமி பூஜையோட சிறப்பு பாட்டு பாடி நிறைவு செய்யறதுன்றது பெரியவாளுக்கு நல்லாவே தெரியும். அதனால யாராவது ஒருத்தர் பாட்டு பாடுங்க. வழக்கமா வரலட்சுமி பூஜையில தேவிதான் பாட்டு பாடி பூஜையை நிறைவேற்றி வைப்பா. தேவி பாடினா மெய் மருந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு சாரீரம் அவளுக்கு. என்ன பாட்டு பாடுற? சாமி பாட்டு. இந்த பாட்டெல்லாம் வேண்டாம். வரலட்சுமி பூஜைக்கு பக்தி பாட்டு தான் பாடணும். பெரியமா, எனக்கு சினிமா பாட்டு தான் தெரியும். அங்க உட்காரு, உட்காருங்க. சினிமா பாட்டு தான் தெரியுமா? பூஜையை கெடுக்கிறான். யாரும் பாட வேண்டாம், நானே பாடி பூஜையை நிறைவு செய்யணும்னு இருக்கு. நானே பாடிடுறேன். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும் தெய்வ
மருமக மாறிதான் பாட்டு பாடுறா. நம்ம குடும்பத்துக்கு பொருத்தமான பொண்ணத்தான் ஜெகதீஷ் மருமகளா தேர்ந்தெடுத்திருக்கான். தேவி இல்லாத குறைய கண்டிப்பா நம்ம மாறி தீர்த்து வைப்பா. அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அக்கா, மாரி கழுத்துல சூர்யா கட்டி இருக்கிற தாலி வீண் போகல. வரலட்சுமி பூஜைக்கான பலன் நிச்சயமா உனக்கு கிடைக்கும் மாறி. என்ன மாறி இது? இந்த வீட்டு மூத்த மருமக கழுத்துல மஞ்சள் கயிறை தவிர வேற எந்த நகையுமே இல்ல. நல்ல நாள் அதுவுமா இப்படியா வெறும் கழுத்தோடு இருக்கிறது? ஹாசினி, சொல்லுங்க பெரியமா. நீ போய் பூஜையில வச்சிருக்கிற பரம்பரை நகைப்பெட்டி எடுத்துட்டு வா. குடும்பத்தோட பரம்பரை நகை தேவிக்கு பிறகு சிஸ்டருக்கு வரும் நினைச்சா இந்த பட்டிக்காட்டுக்கு போயிடும் போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? ஏய், போ நகை எடுத்துட்டு வா. அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ பேசாம இரு. வரலட்சுமி பூஜை அன்னைக்கு கண்டிப்பா நீ பரம்பரை நகையை போட்டுக்கணும். பரம்பரை நகையை போட்டுக்கிட்டு தான் தேவி பூஜையை பண்ணுவா. அது தெரியுமா உனக்கு? நீ சொல்லு தாரா. தேவி பரம்பரை நகையை போட்டுக்கிட்டு தானே பூஜையை பண்ணுவா? அப்ப ஏன் நீ தேவியோட நகைய மாரிக்கு போட்டுக்க கொடுக்கல? இந்தங்க பெரியமா. என்கிட்ட எதுக்கு கொடுக்கற? மாரிய உள்ள கூட்டிட்டு போய் இந்த நகையெல்லாம் போட்டு கூட்டிட்டு வா. சரிங்க பெரியமா. மாரி வா. அத பெரியமாவே சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? வா வா. நகை போச்சு. na na
அப்படியே தேவி நடந்து வந்த மாதிரி இருந்துச்சு மாறி. ஆமா அண்ணி, எனக்கும் அப்படியே அக்கா நடந்து வர மாதிரியே இருந்துச்சு. நீ இந்த வீட்டு மருமக, உன்கிட்ட லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கு. நீ செஞ்ச பூஜைக்கு தான் அர்த்தம் இருக்கு, பலன் இருக்கு. ஆனா தாரா செஞ்ச பூஜைக்கு அர்த்தமும் இல்ல, பலனும் இல்ல. வரலட்சுமி பூஜைய மாரிதான் வரலட்சுமி பாட்டு பாடி சிறப்பா நிறைவு செஞ்சிருக்கா. சரியா சொன்னீங்க அம்மா. மாறி பண்ணினதுதான் நிறைஞ்ச வரலட்சுமி பூஜை. அது இங்க இருக்கிறவங்க யாருக்கும் தெரியலனாலும் சூர்யா மாறி கல்யாணம் முறைப்படித்தான் நடந்திருக்கு. அதனால மாறி இந்த குடும்பத்துக்கு மூத்த மருமகதான். இதை யாரும் மறுக்க முடியாது. அப்பா, சூர்யா மாமா மாரி கல்யாணத்தை பார்க்க முடியலன்னு எனக்கு ஏக்கம் இருந்துச்சு. இப்போ அந்த ஏக்கம் தீர்ந்து போச்சு. ஆமா ஆமா, வரலட்சுமி பூஜைய நம்ம அத்தை வந்து சூர்யா அண்ணன் கல்யாணமா மாத்திட்டாங்க. மாரி, சூர்யா, பெரியவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருங்க. தீர்க்க சுமங்களே இருமா. என்ன இந்த மாதிரி கண்ணாடிய வச்சு பூஜை பண்ணிருக்கா? வரலட்சுமி பூஜைங்கிறது பரம்பரை விக்கிரகம் இல்லனா சாமியை வச்சு பண்றதுதான் வழக்கம். அதுதானே பூஜைக்கான முறை. ஆனா மாறி முகம் பாக்குற கண்ணாடிய வச்சு பூஜை பண்ணிருக்கா. இதை எப்படி முறையான பூஜைன்னு சொல்ல முடியும்? அதானே, நம்ம எல்லாரும் இதை கவனிக்கவே இல்லையே. யாராவது கண்ணாடிக்கு வரலட்சுமி பூஜை பண்ணுவாங்க? சரியான லூசு லூசு. இல்ல, நான் அம்மன் வச்சுதான் பூஜை பண்ணேன். என்னது அம்மனா? ஏங்க எல்லாரும் நல்லா பாருங்க, அது கண்ணாடிங்க. அங்க இருக்கிறது அம்மனே கிடையாது, கண்ணாடி. அச்சோ, நல்ல நேரம் முடிய போதே. இன்னும் யாரையும் காணோம். ஆமா, அவங்களுக்கு கரெக்டான டைம் சொன்னீங்களா இல்லையா? சொல்லிருக்கோம் பெரியமா. இருங்க, எல்லாரும் இப்ப வந்துருவாங்க, வெயிட் பண்ணுங்க. வருவாங்க வருவாங்க. ஐயோ, என்னாச்சு? ஏன் இன்னும் யாரும் வரல? எப்படி வருவாங்க? வந்துருவாங்களா? ஏய் பட்டிக்காடு, சுமங்கலிங்களுக்கு உன் கையால மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு கொடுக்க போறியா? பூஜையை நல்லபடியா முடிச்சு சாமுண்டீஸ்வரி அன்னிக்கிட்ட நல்ல பேரு வாங்கிட்டு எனக்கு கெட்ட பேரு வாங்கி கொடுத்துட்டல. இப்ப என்ன நடக்குதுன்னு பாருடி. இவ ஏதோ இந்த பூஜைய நல்லா பண்ணிட்டதுனால மொத்தமா இவ நல்லவன்னு நீங்க நினைக்க வேண்டாம். நீ மாறி ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவன். இவ எதை பண்ணாலும் அது கெட்டதாதான் போய் முடியும். இவ வாய திறந்தாலே அது விளங்காது. அதனாலதான் அவங்க ஊரை விட்டு இவளை விரட்டி விட்டுட்டாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.